இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மா. என்னப்பா ரொம்ப பிஸியா வச்ச கண்ணு வாங்காம லேப்டாப்பே பார்த்துட்டு இருக்கீங்க? ஆமாமா, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. லாஸ் ஆகாம தப்பிச்சாலே ரொம்ப பெரிய விஷயம். அதான் உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு காஃபி சொல்ல. அமுதாக்கா ஒரு காஃபி. என்னம்மா நீ காஃபி போட்டு கொண்டு வர? இதெல்லாம் நீ பண்ண வேண்டாம் மகா, இதுக்கு வேலைக்காரங்க இருக்காங்க. என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் நம்ம வீட்டு ஆட்களை நாம பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. நான் சொல்றது சரிதானே சார்? இந்த பாருமா, இனிமே என்ன சார்லாம் கூப்பிடாத. அப்பான்னு கூப்பிடுமா. அப்பாவா? என் பொண்ணு ஸ்ரீ உனக்கு அக்கானா நான் உனக்கு அப்பா தானே. ஏமா கண் கலங்குற? இல்ல சார், அது நான் குழந்தையா இருக்கிறப்பவே என் அப்பா இறந்துட்டாரு. அதனால நான் இது வரைக்கும் அப்பான்னு கூப்பிட்டதே இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்பாவை அப்பான்னு கூப்பிடுறப்போ எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கும். அந்த ஏக்கம் தீரவே போறதில்ல. என் வாழ்க்கை முழுக்க நான் யாரையுமே அப்பான்னு கூப்பிட போறதே இல்லைன்னு வருத்தத்துல இருந்தேன். இப்போ நீங்க திடீர்னு அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னீங்களா, அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வரைக்கும் உனக்கு அப்பா இல்லாம இருந்திருக்கலாமா? ஆனா இனிமே நான் தான் உனக்கு அப்பா. ஓகே? வாங்க சார். ஹலோ மேடம். திரு இன்விடேஷன் தானே? அவசரப்படாதீங்க மேடம், வெயிட் பண்ணுங்க. திரு, ஏய் நில்லு நில்லு. எங்க போயிட்டு இருக்க? அது திவ்யா அக்காவோட மாப்பிளைய பாக்குறதுக்கு. அவன் எதுக்கு நீ பாக்கணும்? இல்ல, சும்மாதான். அவன் என்ன திவ்யாக்கு பார்த்த மாப்பிளையா இல்ல உனக்கு பார்த்த மாப்பிளையா? அவன் எதுக்கு நீ பாக்கணும்? போய் மாப்பிளைக்கு காஃபி போடு. சரிம்மா. திருவ பாக்குறதுக்கு இவ ரொம்ப ஆர்வமா இருக்கா. ஹே திரு, வாப்பா வாப்பா. ஆமா, வீட்டை கரெக்டா கண்டுபிடிச்சியா? கரெக்டா, ப்ராப்ளம் இல்லையே. சரி வா உள்ள போலாம். திரு வா உள்ள வா. உன்னு காஃபி போட தான் சொன்னேன், கொண்டு வர சொல்லல. குடு, நான் பாத்துக்கிறேன். போ. வேல்யூ நல்லா இருக்கு. திரு, மாமா அது. இந்த காஃபி. நைஸ் காஃபி அத்த. இன்னும் உள்ள போயிட்டா? இந்த மகா என்ன பண்றா? வரக்கூடாதுன்னு சொல்லியும் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. சரி அத்த, நான் ஆபீஸ் கிளம்புறேன். சரி திரு. என்ன திரு அதுக்குள்ள கிளம்புற? இருந்து சாப்பிட்டு போப்பா. என்ன காஞ்சனா கிளம்புறேன்னு சொல்றப்பல பாத்துக்கிட்டு இருக்க? இல்லங்க, ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொன்னாப்ல, அதான். திரு நீ இருந்து சாப்பிட்டுட்டே போ. இல்ல அத்த, கொஞ்சம் வர்க் இருக்கு, நான் இன்னொரு நாள் வரேன். வரேன் அம்மா. சரிப்பா. வரேன் அத்த. பாய். வாங்க. ஏன் பிரபா ஸ்ரீ இப்படி இருக்கா? இப்ப எதுக்கு இன்விடேஷனை கொண்டு போய் அந்த வேலைக்காரி கிட்ட காட்டணும்னு நினைக்கிறா? வேலைக்காரியா? மகா காலையில காஃபி போட்டதுக்காக
அவளை வேலைக்காரின்னு சொல்றியா? அப்படிலாம் சொல்லாத. அவ நம்ம வீட்டு கெஸ்ட். இப்போ உங்களுக்கு அவ கெஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் அவ வேலைக்காரி தான். உனக்கு என்ன மகா மேல இவ்ளோ கோவம்? எனக்கு அந்த பொண்ணு மேல கோவம் இல்லைங்க, நம்ம பொண்ணு திவ்யா மேல இருக்கிற அக்கறை. நான் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். அவ நல்லவ இல்லைங்க, தப்பானவ. அவ ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கா. எனக்கு என்னமோ உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அவளால கண்டிப்பா பிரச்சனை வரும் பாருங்க. உங்களுக்கும் ஸ்ரீக்கு வேணா புரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லா புரியுது. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தன்னு வை, அப்புறம் உனக்கும் ஸ்ரீக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது. நீங்க சும்மா இருந்தாலே வீட்ல எந்த பிரச்சனையும் வராது பிரபாகர். நான் சும்மா தான் இருக்கேன். நீ தான் என்கிட்ட வந்து இவன் ஏன் இப்படி பண்ற, அவன் ஏன் இப்படி பண்றான்னு கேக்குற. பதில் சொன்னா பேசாதீங்கன்ற. அப்ப நான் தான் தப்பு பண்றேனா? அப்ப நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். நான் அப்படி சொல்லல காஞ்சனா. பேசாதீங்க பிரபாகர், என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. திருக்குமரன், திவ்யா. அக்கா, நீங்க கட்டிக்க போறவரோட பேரு திருக்குமரனா? ஆமா. ஏன் ராஜகுமாரனோட பேரும் அதான்க்கா. ஓ அப்படியா? நீ வார்த்தைக்கு வார்த்தை ராஜகுமாரன் ராஜகுமாரன் சொன்னதும் ஒருவேளை அதுதான் அவரோட பேருன்னு நினைச்சிட்டேன். அது நான் அவரை அப்படிதான் கூப்பிடுவேன். புரியுது புரியுது. சரி, நீ இப்போ என்னோட திருவை பார்க்க கூடாது? அது எப்படிக்கா முடியும்? அதான் அவரு போயிட்டாரே. போன என்ன, எங்க 2 பேரோட போட்டோவை போட்டுதான் இன்விடேஷனே அடிச்சிருக்கு. இந்தா பாரு. மா, இப்ப எதுக்கு அவகிட்ட இருந்து இன்விடேஷனை புடுங்குனீங்க? திருப்பி கொடுங்க. திவ்யா, உனக்கே புத்தி இப்படி போகுது? ஃபர்ஸ்ட் இன்விடேஷனை சாமி கிட்ட வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் யார்கிட்ட வேணாலும் காட்டணும். சாமி கிட்டே வைக்கல, கண்டவகிட்ட எல்லாம் கொண்டு வந்து காட்டுற. மா, இப்படிலாம் பேசாதீங்கம்மா. இவ ஒண்ணு கண்டவ இல்ல, என் தங்கச்சி. அந்த இன்விடேஷன் அவகிட்ட கொடுங்க. என்னது தங்கச்சியா? அவ என்ன உன் கூட பிறந்தவளா? என் கூட பிறக்கலனாலும் இவ என் தங்கச்சி தான். நான் அவளை அப்படிதான் பாக்குறேன்.